வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழில் வீட்டில் சட்டவிரோத கருக்கலைப்பால் பெண் உயிரிழப்பு. சம்பவத்தால் அதிர்ச்சி. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் சட்டவிரோதமான கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழந்துள்ளார். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீடு ஒன்றில் சட்டவிரோதமான கருக்கலைப்பினை மேற்கொண்ட போது அதீத இரத்தப்பெருக்கு காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதீத இரத்தப்பெருக்கே உயிரிழப்புக்கு காரணம் என மரண விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் வீட்டில் கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து, 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மொனராகலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வெள்ளம்பட்டி வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் மோதியதில் 9 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம்பட்டிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் மிதொட்டமுள்ள சந்திக்கும் இடையிலான வீதியோரத்தில் அமைந்துள்ள ஒரு வன்பொருள் நிறுவனத்தை சேர்ந்த 3 லொரிகள் இரவு நேரத்தில் குறித்த நிறுவனத்திற்கு முன்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அதிவேகமாக வந்த பேருந்து லொரியுடன் மோதியுள்ளது. இதனையடுத்து நிறுத்தப்பட்டிருந்த ஏனைய லொரிகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி 4 வாகனங்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கொலை சம்பவத்தில் இளைஞன் கைது. கேகாலையில் தெரணியகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களஹிட்டிகந்த பகுதியில் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரணியகல போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் தெரணியகல களஹிட்டிகந்த பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் ஆவார். கொலை செய்யப்பட்ட நபருக்கும் இளைஞன் ஒருவனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர் கவரனவெள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய இளைஞன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை தெரணியகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின் கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு இந்த வாரத்திற்குள் வெளியாகும். 2025ஆம் ஆண்டுக்கான 2வது மின்சார கட்டணத்தை திருத்தம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இந்த வாரத்திற்குள் வெளியாகும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலாய்வு செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் தேவையான மதிப்பீடுகளின் பெரும்பாலானவை ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு தொடர்பில் அண்மையில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. மின் கட்டணங்களில் 13.3% அதிகரிப்பை இலங்கை மின்சார சபை முன்மொழித்துள்ளது. முன்மொழியப்பட்ட வீதம் இந்த ஆண்டு ஜனவரியில் செயல்படுத்தப்பட்ட கட்டணத்தை விட 5.4% குறைப்பு என மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. அனுர் அரசியலில் மற்றுமொரு அதிரடி. பதற்றத்தில் பல சிறை அதிகாரிகள். விசேட தினங்களில் ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளின் பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்படாத கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளவை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல மூத்த சிறை அதிகாரிகளின் விசாரணை நடத்த தயாராகி வருகின்றது. சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கைதிகளை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. அவர்களை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சில காலமாகவே இதுபோன்ற சம்பவங்கள் சிறையில் நடந்து வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவங்கள் அனுராதபுரம் சிறையில் மட்டுமல்ல வேறு பல சிறைகளிலும் நடந்துள்ளன. எனவே அனைத்து சிறையிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பதிவுகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. விசாரணைகள் முடிவடையும் நேரத்தில் மேலும் பல சிறை அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று மூத்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.